லூசிஃபர் 2 எம்புரான் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அதாவது இந்த இன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான எல்லாருமே எதிர்பார்ப்போட ஆசையோட காத்துட்டு இருந்தாங்க. படம் சூப்பராக இருந்தது. அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் பில்டப் பண்ணி வச்சுருந்தேன்னு வைங்களேன். சரி போய் படம் பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா இருந்தது. என்னடா 48 மணி நேரத்தில் 100 கோடி கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் பயங்கர பில்டப் இருக்குன்னு சொல்லி போய் நேற்று போய் பார்த்தா படம் நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபீலிங்ஸை வந்து கொடுக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தோட பயங்கரமான ஃபீலிங்ஸ்லாம் கொடுத்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் லூசிஃபர் வரும்போது அந்த படத்துக்குள்ளே எல்லா விஷயங்களுமே வந்து அசம்பிள் பண்ணி பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது படம். அதில் வந்து அந்த ஸ்டீஃபன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பில்டப் பண்ண விதம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஆனால் செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ஸ்டீஃபனுடைய பேக் ஸ்டோரி அந்த 18 வருஷம் அவர் வந்து காணாமல் போயிட்டார்ல அதை பற்றி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து ஆசையாக போய் உட்காந்து நான் படம் பார்க்க போனேன். ஆனால் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டீஃபனை விட்டாங்க. அந்த ஜயித் நாயர்கள் அவரை பற்றி ஒரு கதையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2002 வந்து குஜராத் சைடில் அந்த கோத்ரா சம்பவமாக ஏதோ சம்திங்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை பற்றி தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப முதல் 15 நிமிஷங்கள் பயங்கர ஹார்ஷான ஒரு ட்ரூத்தை வந்து சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இலுமினாட்டி கான்செப்ட் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை உருட்டுறாங்க. அப்புறம் ஜத்தின் ராம்தாஸ் அப்படின்னு கேரக்டர் நடிச்ச இந்த டொவினோ தாமஸ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பாசிட்டிவ் கேரக்டராக காட்டாங்க. இல்லை செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக காட்டி அவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. இந்த படத்திலே வந்து அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா விஷுவல் வைஸ், அதாவது கேமரா ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் தரத்தில் இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நிஜமாலுமே ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. அதில் மாற்றுக்கட்டே கிடையாது. சரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. உலகம் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி பயங்கரமாக சுற்றி காட்டியிருக்காங்க ஊர் ஊராக. ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்லையும் வந்து கூட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஓகே. பட் ஆனால் கதையாக பார்க்கும்போது ஒரு கோர்வையாக பார்க்கும்போது படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து 3 மணி நேரம் படம் ஓடுது. ஸ்லோ மோஷன் வந்து நிறைய தேவையில்லாத இடங்களில் வந்து படம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதனால படம் ரொம்ப தொய்வடைய வச்சிருது. அதுதான் மேட்ரு. என்னதான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்திருந்தால் கூட அதுக்கும் ஸ்லோ மோஷனுக்குன்னு ஒரு எல்லை இருக்கணும். ஒரு 10 ஷார்ட்ஸ் இல்லை 20 ஷார்ட்ஸ் வந்தால் பரவாயில்ல. எங்கே பார்த்தாலும் ஸ்லோ மோஷன், யாருக்கு பார்த்தாலும் ஸ்லோ மோஷன். நம்ம பிருத்திவிக்கு ஸ்லோ மோஷனு, அவர் மஞ்சு வாரியருக்கு, டொவினோ தாமஸ், அதுன்னு யார் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் போட்டுற வேண்டியது. அந்த கார் தொலைக்கிற ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு ஸ்லோ மோஷனு, இப்படிலாம் போட்டு ரொம்ப டயர்ட் ஆகி விட்டாங்க. நானும் எவ்வளவோ தம் கட்டி அந்த படம் லூசிஃபர் படம் பிடிக்கும், அதை தம் கட்டி படம் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கியிருக்காங்க. பட் ஆனால் என்ன சொல்ல வருதுன்னா ஒரு பெரிய ஸ்கேலில் படம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறாங்க. இது என்னென்னா ஹிந்தியில் வந்து நார்த் இந்தியா கதையை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாகவே ஹிந்தியில் வந்து போட்டுட்டு டப்பிங் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படியே போட்டாங்க. பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு எடுத்தோடனே முதல் 10 நிமிஷம் வந்து லாங்குவேஜே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜில் படம் இல்லைன்னா படமே பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷனே வராது. இப்போ கேஜிஎஃப் படம் வந்து ஃபுல்லாக மும்பையில் தான் படம் நடக்குது. ஃபுல்லாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் தான் பேசிட்டு இருப்பாங்க, ஹிந்தினா ஹிந்தியில் பேசுவாங்க, தமிழ்னா தமிழ் தான் பேசுவாங்க. அப்புறம் கதையாக பார்க்க போகிறோம், நம்ம சினிமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது, இது வந்து ஜஸ்ட் சினிமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜை வந்து அப்படியே காட்டணும், ஹிந்தினா ஹிந்தி தான் காட்டணும், இங்கிலீஷ் தான் காட்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. அது வந்து நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ண டிஸ்க்ளைமர் போட்டு பண்ணியிருக்கலாம். அதை பண்ணாமல் விட்டதுனால ஈஸியாக கனெக்ட் ஆகும்ல. தமிழ் ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகுது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். மற்ற ஆடியன்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தெரில. ஆக இதில் என்னென்னா ஸ்டீஃபன் வந்து இங்கே ஒரு உருவாக்கிட்டு போயிருக்கார். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போயிருக்கார். அந்த சாம்ராஜ்யம் வந்து உடையிற இடத்துக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா அவருடைய அந்த உட்கார வச்சுருந்த அந்த ஜத்தின் ராமதாஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான இடத்துல நோக்கி நகரலாம், வந்து கரப்ஷன் நோக்கி வந்து நகர்றான், மதவாத சக்தியை நோக்கி நகர்றான். அப்படிங்கிறனால அவனை வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீஃபன் வந்து மறுபடியும் அந்த இலுமினாட்டி குரூப்பில் தாண்டி அங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராது அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு படத்திலே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சீன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியர் வந்து அந்த அரெஸ்ட் ஆகிற ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் ரொம்ப தரமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நடித்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு வாரியர் தான். அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அசம்பிள் பண்ணது சூப்பராக இருந்தது. எல்லோரும் ஓரளவுக்கு நடிச்சிருந்தா கூட அவங்களுடைய அந்த கேரக்டர் பூம் பண்ணாங்களே, அது அந்த விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்தது. எனக்கு என்னென்னா இந்த ஃபாரினில் நடக்கிற கதைகளை வந்து கொஞ்சம் இன்னும் ஷார்ப் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மியூசிக்கும் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, விஷுவலு, கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று வந்து குறையுது. 3 மணி நேரம் படம் ஓடினா கூட நமக்கு ஏதோ ஒன்று குறையுது. ஆனால் லூசிஃபர் திரைப்படம் வந்து 2.25 மணி நேரம் ஓடினாலும் ஒரு சீன் கூட தேவையில்லாத சீன் அப்படின்னு இருக்காது அந்த படத்தில். அவ்வளோ அட்ராக்டிவான படமாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ டேடி படம் எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து லூசிஃபர் படம் எடுத்ததாக இருக்கட்டும், இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வரைக்குமே நல்லா பண்ணியிருந்தாப்புல. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து
ஒரு டேரக்டராக சில இடங்களில் வந்து அவரால் அசம்பிள் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். கதையை ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டு அசம்பிள் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட்டுட்டு வந்து எதிர்பார்க்காத ஒரு கதையை வந்து உள்ளே பூத்துனது தான் மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அதுக்கப்புறமேட்டு ஸ்டீஃபனுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அடுத்த பார்ட்டு 3rd பார்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபனோட கதையை சொல்ல போகிறோம் அப்படின்றாங்க. நீ சொல்ல வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு தான் சொல்லியிருக்கணும். இதுவே ரொம்ப தொய்வடைய வச்சிருச்சு. ஆனால் பட் கலெக்ஷன் வந்துருச்சு. அதனால் 3rd பார்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபேமிலியோட போய் படம் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இளைஞர்கள் போய் படம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கலாம், நல்லபடியாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு முறை பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்து அதுவும் ரொம்ப தம் கட்டி தான் பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே போய் தான் படம் பார்க்க முடியும். ஏன்னா இது நடக்குது அப்படி இப்படி நிறைய யோசிப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் படத்தில் இருக்குதே தவிர ரொம்ப அட்ராக்டிவாக ரிப்பீட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத படமாக இருந்துச்சு. நான் லூசிஃபர் திரைப்படம் மலையாளத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி தேட்டரில் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தை 2வது வாட்டி என்னால் பார்க்க முடியும், பார்க்கணுங்கிற எண்ணம் வந்து சத்தியமாக வரவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு வருத்தமான விஷயமா இருந்துச்சு. பார்க்கலாம், லூசிஃபர் 3 எடுத்தாங்கன்னா அது வந்து இன்னும் கிரிப்பாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அட் ஓன் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, உங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். ஒரு முறை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சப்டைட்டில் இல்லாமல் வந்து படம் கொஞ்சம் நேரம் ஓடிட்டுருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் புரிய வேண்டிய அவசியம் இருக்குது. சப்டைட்டில் இல்லாமல் இல்லை, அதாவது டப்பிங் பண்ணாமல், தமிழில் டப்பிங் பண்ணாமல் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் போட்டு கீழே தமிழில் வந்து சப்டைட்டில் வரும். அது வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குதா, உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. லூசிஃபர் 2 வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. வேறு வழி இல்லை, மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால பார்க்க வேண்டிய அவசியமாகி போச்சு. அது வந்து வேறு வழி இல்லை, அவ்வளோதான். உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.